ராஜாவின் தியாகத்தின் பிரசன்னமே நிலத்தின் ஆவிகளை எழுப்பியது போல் பக்தியின் பிரகாசத்தால் காற்று நம்பியது. இந்த புனித தருணத்தில் மன்னர் ஜனமேஜயா தனது முன்னோக்கி பயணத்தில் வழிநடத்தும் அறிகுறிகளையும் பார்த்தார். மரியாதையுடன் சவுதி அஸ்திகாவின் வார்த்தைகளை பதிவு செய்தார். முனிவரின் புகழில் சாரத்தை கைப்பற்றினார். மன்னர் ஜனமேஜயா கடவுள்களை சமாதானப்படுத்தவும் தனது எதிரிகளை தோற்கடிக்கவும் பிரம்மாண்டமான பலிகளை செலுத்திய புனித மைதானத்தின் மீது சூரியன் உதித்தது. ராஜாவின் ஆலோசகர்களான சாஸ்திரிகள் ராஜாவின் கவனத்தை ஈர்த்த இளம் பிராமணரை பற்றி தங்களுக்குள் கிசுகிசுக்கியதால் காற்று ஆவலுடன் அடர்த்தியாக இருந்தது. இந்த குறிப்பிடத்தக்க சிறுவனுக்கு ஒரு வரம் கொடுக்க ஆர்வமாக இருந்த ஜனமேஜயா சதாசியர்களிடம் திரும்பி அவர்களின் அனுமதியை கேட்டார். அவர் ஒரு சிறுவனாக இருந்தாலும் அவர் ஒரு மூப்பரின் ஞானத்துடன் பேசுகிறார். அவருக்கு ஒரு பரிசை வழங்க விரும்புகிறேன் என்று மன்னர் கூறினார். ஒரு இளம் பிராமணர் கூட மன்னர்களின் மரியாதைக்கு தகுதியானவர் என்பதை ஒப்புக்கொண்டு சதாசியர்கள் சம்மதத்துடன் தலைசைத்தனர். ஆனால் மன்னர் வரம் கொடுக்கத் தொடங்கிய போது அவரது ஆலோசகர்களில் ஒருவரான கோத்தி பேசினார். ஜனமேஜயாவின் மூதாதையர்களை துன்புறுத்திய தச்சக பாம்பு சம்பவ இடத்திற்கு வரும் வரை முன்னேற வேண்டாம் என்று எச்சரித்தார். தியாகத்தை முடித்து தச்சகனின் பயங்கர ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவு செய்த மன்னர் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஓத்தியை வலியுறுத்தினார். சடங்கு முன்னேறும் போது அறியப்பட்ட சுதாவான லோகிதச்சா தக்கரா உண்மையில் இந்திரனின் வசிப்பிடத்தில் மறைந்திருப்பதை வெளிப்படுத்தினார். கடவுளின் வரத்தால் பாதுகாக்கப்பட்டார். ஜனமேஜயா அவரது கோபமும் விரக்தியும் அதிகரித்து ஓத்தியை நெருப்பில் வழக்கங்களை ஊற்றும்படி கட்டளையிட்டார். அவர் அவ்வாறு செய்தபோது தச்சர்கா என்று பெயரிட்ட தெய்வங்கள் தெய்வ பாடகர்கள் மற்றும் நடனமாடும் சிறுமிகளின் குழுவினருடன் இந்திரன் காட்சியில் தோன்றியதால் மேலே உள்ள வானம் இருண்டது. தச்சகன் பயத்தால் பீதி அடைந்து இந்திரனில் ஆடையில் ஒளிந்து கொண்டார். ஆனால் விரைவில் வானத்தில் காணப்பட்டார். புரந்தரர் பலியை கண்டு பீதியடைந்து விரைவாக தச்சகனை தூக்கி எறிந்தார். அவரை தீப்பிழம்புகளை நோக்கி தள்ளினார். ராஜாவின் மந்திரத்தை அறிந்த பிராமணர்கள் தங்கள் மந்திரத்தை செயல்படுத்தி தச்சகனை பலி நெருப்புக்கு நெருக்கமாக்கினர். பாம்புகளின் இளவரசர் தீப்பிழம்புகளுக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது அசைக்க முடியாத ஆவியுடன் கூடிய இளம் பிராமணரான அஸ்திகா முன்னேறி ஜனமேஜயாவிடம் உரையாற்றினார். மன்னரே, நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுத்தால் இந்த பலியை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், மேலும் பாம்புகள் நெருப்பில் வீழ வேண்டாம் என்று அஸ்திகா கூறினார். அஸ்திகாவின் வார்த்தைகளால் அதிர்ச்சி அடைந்த மன்னர் பதிலளிப்பதற்கு முன்பு ஒரு கணம் கைந்தினார். தங்கம், வெள்ளி, நீங்கள் விரும்பும் எந்த உடைமைகளையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் கூறினார். ஆனால் எனது தியாகம் முடிவுக்கு வர வேண்டாம். அஸ்திகாவின் பதில் உறுதியானதாகவும் அசைக்க முடியாததாகவும் இருந்தது. ராஜாவே, நான் தங்கத்தையோ வெள்ளியையோ கேட்கவில்லை. என் தாய் வழி உறவுகள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் தியாகம் நிறுத்தப்பட வேண்டும் என்று மட்டுமே நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்திகாவின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட மன்னர் மற்றொரு வரத்தை கேளுமாறு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். ஆனால் இளம் பிராமணர் உறுதியாக நின்றார். இந்த பரிமாற்றத்தை மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்து வந்த சதாசியர்கள் இறுதியாக பிரம்மாண்டமான தியாகத்தின் மத்தியில் புத்திசாலியும் மரியாதைக்குரியவருமான பிராமணரான சவணகா ஆர்வத்துடன் சவுதியை நோக்கி திரும்பினார். ஓ, ஒரு சூட்டாவின் மகனே என்று அவர் கூறினார். ஆர்வத்தால் நிரம்பிய அவளது குரல், இந்த பாம்பு தியாகத்தின் நெருப்பில் விழுந்த அனைத்து பாம்புகளின் பெயர்களையும் நான் கேட்க விரும்புகிறேன். கதை சொல்பவரான சவுதி தெரிந்தே புன்னகைத்து ஏறியவும் தீப்பிழம்புகளில் தங்கள் தலைவிதியை சந்தித்த பாம்புகளின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். பல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பில்லியன் கணக்கான பாம்புகள் நெருப்பில் விழுந்தன என்று அவர் கூறினார். அவரது கண்கள் அடிவானத்தை ஸ்கேல் செய்வது போல காட்சியை கற்பனை செய்வது போலப்போ, மிக சிறந்த பிராமணனே, நான் அனைவரையும் எண்ண முடியாத அளவுக்கு பெரிய எண்ணிக்கை சவுதி பேசுகையில் அவரது வார்த்தைகள் அவரை சுற்றி கூடியிருந்தவர்களின் மனதில் தெளிவான உருவங்களின் திரைச்சிலைகளை நகர்த்தின. வாசுகியின் வம்சாவளியில் பிறந்த முக்கிய பாம்புகளின் பெயர்களுடன்
அவர் தொடங்கினார். கொடிசா, மால்சா, பூர்ணா, காலா மற்றும் பலர். ஒவ்வொன்றும் கடைசி பாம்பை விட மிகவும் பயமுறுத்துகின்றன. நீலம், சிவப்பு மற்றும் வெள்ளை நிறமுள்ள இந்த பாம்புகள் அவற்றில் உடல்கள் மிக பெரியவை மற்றும் ஆபத்தானவை. வெண்ணெய் வணக்கங்களைப் போல அவற்றை உட்கொண்ட நெருப்புக்கு எதிராக உதவியற்றவை. அடுத்து தட்சக இனத்தில் பிறந்தவர்களைப் பற்றி சவுதி பேசினார். உச்ச சந்தகா, மண்டலகா, வரவேனகா மற்றும் பலர். ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமானவர்கள். அவர்களின் வடிவங்கள் பயங்கரமானவை. அவற்றின் வலிமை பெரியது. அவற்றின் விஷம் ஈயும் நெருப்பை போன்றது. சவுதி அவர்களின் பெயர்களை உச்சரித்த போது இந்த பாம்புகளின் ஆவிகள் சாம்பலிலிருந்து எழுந்தன. அவற்றின் கண்கள் கடுமையான தீவிரத்துடன் எரிந்த நராவதிலத்தில் பிறந்த பாம்புகளுடன் கதை தொடர்ந்தது. பர்வ, பாரிஜாத, பண்டாரா மற்றும் கரீலா இவை மிகுந்த வேதம் மற்றும் கடுமையான விஷம் கொண்ட பாம்புகள். விருப்பப்படி எந்த வடிவத்தையும் எடுத்து எந்த அளவிலான வலிமையையும் தேர்ச்சி பெறக்கூடிய திறன் கொண்டவை. பின்னர் லவுரவிய இனத்தில் பிறந்தவர்கள் இருந்தனர். ராகா, குண்டலாவேணி மற்றும் பலர். ஒவ்வொன்றும் சக்தி மற்றும் கொடூரத்தில் அதிசயம். இறுதியாக சவுதி திருதராஷ்டிர இனத்தில் பிறந்த பாம்புகளைப் பற்றி பேசினார். சண்புகர்ணன், பித்தரகன், உத்தாரா மற்றும் ஏராளமான பிற பாம்புகள். இவை காற்றின் வேகம் மற்றும் விஷம் நிறைந்த பாம்புகள். அவற்றின் வடிவங்கள் படைப்பின் எல்லையற்ற சக்திக்கு ஒரு சான்றாகும். சதி தனது கதையை முடித்ததும் சபையை அமைதியானது. தியாகத்தின் அளவை பற்றி சிந்திக்க தவறியதுவோ பிராமணனே என்று அவர் இறுதியாக கூறினார். இவ்வாறு நான் அவர்களின் சாதனைகளுக்காக அறவலாக அறியப்பட்ட முக்கிய பாம்புகளின் பெயர்களை ஓதி காண்பித்தேன். அனைவரின் பெயர்களையும் என்னால் பெயரிட முடியவில்லை. எண்ணிக்கை எண்ணற்றது. இந்த பாம்புகளின் மகன்களும் பேரன்களும் நெருப்பிலிருந்து பிறந்து தங்கள் தாய்மார்களின் கோபத்தால் சபிக்கப்பட்டனர். எண்ணற்ற எண்ணிக்கையில் இருந்தனர். பல நாட்களாக ஜனமேதியா மன்னரின் பாம்பு பலி நடைபெற்றிருந்த பரந்த கூட்ட அரங்கின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. ராஜாவின் உற்சாகம் குறைந்து பாம்புகள் நெருப்பில் வீசப்படுவதை பார்த்த அவரது இதயம் பதற்றத்தால் நிரம்பியது. ஆனால் அப்போது எதிர்பாராத ஒன்று நிகழ்ந்தது. ராஜா அஸ்திகாவின் வரத்தை வழங்கவிருந்த போது இந்திரன் தனது கைகளை எரிந்த பட்சக பாம்பு தீப்பிழம்புகளில் விழ மறுத்து நடுவானில் பறந்து கொண்டிருந்தது. மன்னர் ஜனமேஜாயாவின் ஆர்வம் தூண்டப்பட்டு சவுதியிடம், ஏன் தட்சகன் விழவில்லை? இந்த ஞானமுள்ள பிராமணர்களின் மந்திரங்கள் சக்தி வாய்ந்தவையாத சிகாக்கியை விடுவதை தடுக்க 3 முறை தங்குங்கள் என்று அஸ்திகா அவர் சார்பாக தலையிட்டார் என்று சவுதி விளக்கினார். இந்த நிகழ்வுகளால் ஆச்சரியமடைந்த மன்னர் அஸ்திகாவின் வரத்தை வழங்க முடிவு செய்தார். தியாகம் முடிவுக்கு வந்தபோது கூட்டம் முழுவதும் பாராட்டுக்கள் வெடித்தன. மன்னர் ஜனமேலியா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அவர் தனது ரித்விக்குகள், சாசியர்கள் மற்றும் விழாவை காண வந்த அனைவருக்கும் செல்வத்தையும் பரிசுகளையும் பொழிந்தார். பாம்பு பலியை ஒரு பிராமணர் குறுக்கிடுவார் என்று கணித்த ஞானமான பிராமணரான சூதா நோதிதாக்கிலுக்கும் அவர் ஒரு பெரிய வெகுமதியை வழங்கினார். விழா முடிந்தவுடன் பாம்புகளை நெருப்பிலிருந்து காப்பாற்றியதில் அவரது பங்கிற்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்த மன்னர் ஜனமேஜயா அஸ்திகாவை வீட்டிற்கு அனுப்பினார். அஸ்திகா தனது மாமா மற்றும் தாயிடம் திரும்பி வந்தபோது அவர் நடந்த நிகழ்வுகளின் ஒவ்வொரு விவரத்தையும் விவரித்தார். பாதுகாப்பான தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பாம்புகள் அஸ்திகாவின் துணிச்சலைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. மேலும் தங்கள் கடனை திருப்பி செலுத்த என்ன செய்ய முடியும் என்று அவரிடம் கேட்ட அவரது வீர செயலை பற்றி தவணத்துடனும் பக்தியுடனும் படிப்பவர்கள் பாம்புகளுக்கு பயப்பட வேண்டாம் என்று அஸ்திகா கேட்டுக்கொண்டார். ஆடிமான் மற்றும் சுலிதா ஆகியோரின் பெயர்களுடன் அவரது பெயரை நினைவில் வைத்திருக்கும் இருவரும் பாம்பு கடியிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பாம்புகள் இந்த வரத்தை மதிப்பதாக உறுதியளித்தன. மேலும் அஸ்திகாவின் பெயரை கூப்பிடுபவரை ஒருபோதும் கடிக்க மாட்டோம்
என்று சபதம் செய்தன. தனது பணி நிறைவடைந்தவுடன் அஸ்திகா சட்டமன்ற மைதானத்தை விட்டு வெளியேறுவதில் தனது இதயத்தை அமைத்தார். ராஜாவுக்கும் பாம்புகளுக்கும் சேவை செய்வதற்கான வாய்ப்புக்கு நன்றியுள்ளவராக இருந்தார். அவர் தனது நேரம் வந்தபோது சொர்க்கத்துக்கு ஏறினார். தைரியம் மற்றும் தன்னலமற்ற பாரம்பரியத்தை விட்டு சென்றார். சுதி அஸ்திகாவின் இந்த கதையை வாசித்து முடித்ததும் அதை கேட்டவர்களிடமிருந்து பாம்புகள் பற்றிய அனைத்து பயத்தையும் இந்த கதை அகற்றியது என்று கூறினார். எனவே அவர்களின் ஆர்வம் திருப்தி அடைந்ததால் கூட்டம் கலைந்து சென்றது. எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றிய துணிச்சலான மற்றும் உன்னதமான அஸ்திகாவின் நினைவை அவர்களுடன் எடுத்து சென்றது. இந்திய கோடையின் கடுமையான வெப்பத்தில் புத்திசாலியும் மரியாதைக்குரியவருமான முனிவரான சவணகன் ஒரு கம்பீரமான மரத்தின் நிழலில் அமர்ந்தார். பிரம்மாண்டமான தியாகத்திற்காக கூடியிருந்த அவரது சக முனிவர்களால் சூழப்பட்டார். சடங்கின் நிறைவுக்காக அவர்கள் காத்திருந்த போது காற்று அடர்த்தியாக இருந்தது. பூசாரிகள் தங்கள் கடமைகளில் மும்முரமாக இருந்தபோது முனிவர்கள் பண்டைய வேதங்களில் வேரூன்றிய பல்வேறு தலைப்புகளை பற்றி உற்சாகமான விவாதங்களில் ஈடுபட்டனர். சுதா என்ற புகழ்பெற்ற முனிவரின் மகனும் இளம் மற்றும் திறமையான கதறி சொல்லியுமான சவதியின் பக்கம் சவணகா திரும்பினார். அவரது கண்களில் ஒரு மின்னலுடன் சவணகா கூறினார், ஓ மகனே, நீங்கள் பிரிகு வம்சாவளியின் கதையால் என்னை மகிழ்வித்து விட்டீர்கள். உங்கள் வார்த்தைகளால் என் இதயம் மகிழ்ச்சியால் பெருகியது என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போது பெரிய வியாசரால் இயற்றப்பட்ட மற்றொரு கதை ஓதும்படி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். காவிய விருதங்களின் கதையை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை அவர் உணர்ந்த சவதியின் முகம் பிரகாசித்தது. நாட்கள் செல்ல செல்ல யாகம் தடையின்றி தொடர்ந்த போது சவதி தனது கதையை நெசவு செய்ய தொடங்கினார். பிராமணர்கள் தங்கள் கடமைகளுக்கு இடையில் வேத ஞானத்தின் பல்வேறு அம்சங்களை பற்றி அடிக்கடி பேசுவார்கள் என்று அவர் கூறினார். ஆனால் ஒரு நாள் வியாசர் தானாகவே பாகதம் என்று அழைக்கப்படும் ஒரு அற்புதமான வரலாற்றை ஓதினார். சவணகளின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. மேலும் அவர் முன்னோக்கி சாய்ந்தார். அவரது குரல் எதிர்பார்ப்புகளால் விரும்பியது. மகாபாரதம் என்று அழைக்கப்படும் இந்த புனித வரலாற்றை பற்றி மேலும் சொல்லுங்கள் என்று சவணகா சவுதியை வற்புறுத்தினார். இது பாண்டவர்களின் புகழை பரப்புகிறது இல்லையா? கிருஷ்ணதுவைபேனனின் உத்தரவின் பேரில் அல்லவா? ஜனமேரியார் தியாகம் முடிந்த பிறகு அதன் பாராயணத்தை கேட்டார். சவுதி பழையசைத்தார். மேலும் அவரது கைகள் இமயமலை போன்ற பழமையான மற்றும் கம்பீரமான கதையை நெசவு செய்ய தொடங்கினது. குரலில் மரியாதையுடன் சவுதி கூறினார், யோகா பயிற்சியின் மூலம் தன்னை தூய்மைப்படுத்திய வியாசரின் எல்லையற்ற மனதிலிருந்து இந்த வரலாறு பிறந்தது. மாபெரும் முனிவரில் ஆன்மா ஒரு பிரகாசமான சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் உருவாக்கிய அனைத்தையும் ஒளியச் செய்தது. ஓ பிராமண சவணகா, எனது முந்தைய கதைகளால் உங்கள் தாகம் தணியவில்லை என்பதால் நான் இப்போது அதை உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன். சவதி பேசத் தொடங்கிய போது அவரது வார்த்தைகள் ஒரு நதியைப் போல பாய்ந்தன. ஆழமற்ற கதையின் எதிரொலிகளால் காற்றை நிரப்பின. சோதியின் குரல் காரம் மற்றும் இடத்தின் பரந்த விரிவாக்கங்களை கடந்து செல்லும்போது முனிவர்கள் மிகுந்த கவனத்துடன் கேட்டனர். அவர்கள் பழக்கமான மற்றும் அறியப்படாத இரு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு ஹீரோக்களும் கதாநாயகிகளும் கடவுள்கள் மற்றும் மனிதர்களிடையே நடந்து சென்றனர். காற்றும் கேட்கிறது போல் மரங்கள் வழியாக சுழன்றது. பழதாளங்களின் கிசுகிசுக்களை அதன் மென்மையான காற்று சுமந்தது. சவுதியின் கதை வெளிவரும்போது சவணகாவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. கதையின் அழகால் அவரது இதயம் நிரம்பி வழிந்தது. ஒரு தொலைதூர நாட்டில் ஞானியான முனிவர் ஜனமேயா தனது மூதாதையர்களின் கடந்த கால மீறல்களுக்கு பரிகாரம் செய்வதற்காக பாம்புதியாரம் என்ற மகத்தான முயற்சியை தொடங்கினார். இந்த புனித சடங்கு பற்றிய செய்தி பரவியதும் பாண்டவர்களின் தாத்தா புகழ்பெற்ற கிருஷ்ணதுவைபாயன இளம் வண்ணருக்கு மரியாதை செலுத்த முடிவு செய்தார். கிருஷ்ணதுவைபாயனின் பிறப்பு அற்புதமானது. யமுனை நதியில் ஒரு தீவில் பிறந்த அவர் தனது
தாயார் காளியின் வயிற்றிலிருந்து ஒரு முழுமையான உயிரினமாக உருவெடுத்தார். தனது சொந்த இருப்பை விரும்பும் சக்தியுடன் அவர் தனது ஆரம்ப ஆண்டுகளை பண்டைய வேதங்களையும் அவற்றின் கிளைகளையும் தேர்ச்சி செய்வதில் கழித்தார். புனித நூல்களை 4 தனித்துவமான பகுதிகளாக பிரித்த வேதத்தை அறிந்தவர்களில் முதல் நபராக ஆனார். புகழ்பெற்ற ரிஷி ஞானத்தில் வளர்ந்தபோது அவர் தனது வம்சத்தின் புரட்சியை உறுதி செய்வதற்காக பாண்டு, திருதராஷ்டிரா மற்றும் விதுரா ஆகிய 3 மகன்களை பெற்றெடுத்தார். இந்த குழந்தைகள் தங்கள் குடும்பம் மற்றும் ராஜ்யத்தின் தலைவிதியை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். தினமேலாயாவின் பாம்பு தியாகத்தை பற்றி அறிந்த கிறிஸ்ததுவையானா வேதத்தை அறிந்த சீடர்களின் ஒரு குழுவினருடன் தியாக அரங்கிற்கு சென்றார். அவர்கள் பிரமாண்டமான மண்டபத்திற்குள் நுழைந்தபோது இளம் மன்னர் இந்திரனைப் போலவே அமர்ந்திருந்தார். மரியாதைக்குரிய சாஸ்யர்கள் மற்றும் பிக்குகளால் சூழப்பட்ட தனது புகழ்பெற்ற தாத்தாவின் வருகையை அறிந்த தினமேயா அவரை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்க விரைந்தார். மன்னர் கிறிஸ்ததுவைபாயனனுக்கு ஒரு தங்க இருக்கையை வழங்கினார். இந்திரன் ஒரு காலத்தில் பிரகஸ்பதியை கௌரவித்ததைப் போலவே ரிஷி அமர்ந்திருந்தபோது தனமேயா விரிவான சடல்களை செய்தார். புனித நூல்களின்படி தனது தாத்தாவை வணங்கினார். கிறிஸ்ததுவைபாயனா பிரசாதங்களால் மகிழ்ச்சி அடைந்தனர். அவற்றை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டனர். புனிதமான கைனியை கொல்ல வேண்டாம் என்று ராஜாவுக்கு அறிவுறுத்தினர். பின்னர் ரிஷியை தினமேலே அணுகினார். அவர் தனது நல்வாழ்வை பற்றி விசாரித்தார். மேலும் அவர்களின் குடும்பத்தின் கடந்த கால வரலாற்றை விவரிக்க சொன்னார். இது குருக்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான பெரும் பிரிவினைக்கு பின்னால் உள்ள காரணங்களை வெளிப்படுத்தும். ஒரு கதை மன்னரின் வேண்டுகோளால் தூண்டப்பட்டு கிறிஸ்ததுவைபாயனர் தனது நம்பகமான சீடர் வசமாயனருக்கு காவிய கதையை விவரிக்க உத்தரவிட்டார். கைகளை இணைத்து வசமாயனர் தங்கள் குடும்பத்தின் போராட்டங்கள் மற்றும் வெற்றிகளின் வரலாற்றை ஓதத் தொடங்கினார். இது தலைமுறைகளை விரிவுபடுத்தும் மற்றும் அவர்களின் மூதாதையர்களுக்கு இடையிலான பெரிய போருக்கு வழிவகுத்த விதியின் சிக்கலான வலையை வெளிப்படுத்தும். ஒரு கதசூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது வசம்பாயனர் தனது கதையை தொடர்ந்தார். அன்பு இழப்பு மற்றும் விசுவாசம் ஆகியவற்றின் கசப்பான திரைச்சீலை நெசவு செய்தார். கூடியிருந்த சதாசியர்கள், தலைவர்கள் மற்றும் மன்னர் தங்கள் குடும்ப வரலாற்றின் இடையால் அவர்களின் இதயங்கள் கனத்த கவலத்துடன் கேட்டனர். பிராமணர்கள் மற்றும் அறிஞர்களின் பிரமாண்டமான கூட்டத்தில் நான் விதமாயனர். பாரதர்களின் கதையை பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருந்த எனது மதிப்பிற்குரிய போதக முன் நின்றேன். மிகுந்த பக்தியுடனும் மரியாதையுடனும் பெரிய ரிஷி வியாசர் என்னிடம் ஒப்படைத்த கதையை நான் விவரிக்க ஆரம்பித்தேன். நியாயமான மற்றும் புத்திசாலித்தனமான மன்னராக இருந்த தங்கள் தந்தை பாண்டுவின் மறைவுடன் கதை தொடர்கிறது. அவரது 5 மகன்களான யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சலதேவா ஆகியோர் கஸ்தினாபுரத்துக்கு வீடு திரும்பினர். அங்கு அவர்களை அவர்களின் தாயார் குந்தி வரவேற்றார். இருப்பினும் குருக்கள், குறிப்பாக துரியோதனன், பாண்டவர்களின் வலிமை, புகழ் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் குறித்து அதிக பொறாமைப்பட ஆரம்பித்தனர். துரியோதனன் தனது தாய் வழியின் மாமா சகுனியின் தந்திரமான வழிகாட்டுதலுடன் பாண்டவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டத் தொடங்கினார். பீமனின் உணவில் விஷம் பூசுவது உட்பட அவர்களை அழிக்க பல்வேறு திட்டங்களை வகுத்தார். ஆனால் துணிச்சலான போர்வீரன் தீங்கு விளைவிக்காமல் விஷத்தை ஜீரணிக்க முயன்றார். பின்னர் துரியோதனன் பீமனை கங்கை நதியில் வீச முயன்றார். ஆனால் அவர் தப்பித்து காயமின்றி வெளியே வந்தார். மன்னர் திருதராதித்தரின் விசுவாசமான ஆலோசகரான ஞானியான விதுரர் துரியோதனின் தீய திட்டங்களை நடுநிலையாக்கவும் பாண்டவர்களை தீங்கிலிருந்து பாதுகாக்கவும் அயார் உழைத்தார். கடவுள்களின் ராஜாவான சத்தா உலகில் ஒழுங்கை பாமரிப்பது போல விதுர பாண்டவர்களை ஆபத்திலிருந்து பாதுகாத்தார். ஆண்டுகள் செல்ல துரியோதனின் திட்டங்கள் தொடர்ந்து வெளிப்பட்டன. பாண்டவர்களை என்றென்றும் அழிக்க ஒரு திட்டத்தை வகுக்குமாறு கர்ணன், துஷாசனா மற்றும் பிறர் உட்பட அவரது ஆலோசகர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். ஒரு ஏற்றம் வீடு என்ற போர்வையில் அவர்கள் பாண்டவர்களை சிக்க வைக்க முயன்றனர். ஆனால் சகோதரர்களின் புத்திசாலித்தனமும்
தந்திரமும் அவர்களின் திட்டங்களை முறியடித்தன பாண்டவர்கள் தங்கள் தாயின் வழிகாட்டுதலுடன் வாரணாவரத்திற்கு தப்பி ஓடினர். அங்கு அவர்கள் துரியோதனின் உளவாளியான போத்சனாவின் கண்காணிப்பின் கீழ் ஒரு அரண்மனையில் வசித்து வந்தனர். இருப்பினும் விதுரரின் உதவியுடன் அவர்கள் ஒரு அரசிய பாதையை கண்டுபிடித்து வீட்டிற்கு தீ வைத்தனர். புரோத்சனாவை எரித்து கொண்டல சகோதரர்கள் பின்னர் வனப்பகுதிக்கு தப்பி ஓடினர். அங்கு அவர்கள் திரிமா என்ற ராட்சசனை எதிர்கொண்டனர். பீமன் மிருகத்துடன் சண்டையிட்டு அதை கொன்றார். மேலும் வெகுமதியாக அதன் சகோதரியான கிதிம்பியை மணந்தார். அவர் கட்டோட்காட்சை என்ற மகனை பெற்றெடுத்தார். பாண்டவர்கள் தேசத்துக்கு தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அங்கு அவர்கள் ஒரு பிராமணனின் வீட்டில் பரமச்சாரிகளாக மறைமுகமாக வாழ்ந்தனர். அங்குதான் பீமன் வாகா என்ற மற்றொரு ராட்சசனை சந்தித்து கொன்றார். இதனால் நகரம் அதன் பயங்கரத்திலிருந்து விடுபட்டது. கிருஷ்ணரின் சகோதரி சுபத்ரா திருமணத்திற்கு தயாராக இருப்பதாக பஞ்சாலாவின் இளவரசி பற்றிய செய்தி பரவியதால் பாண்டவர்கள் பஞ்சாலாவுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர். மன்னர் ஜனமேஜா தனது புத்திசாலித்தனமான பிராமண ஆலோசகர் வைசம்பாயனருடன் அமர்ந்திருந்த போது அஸ்தினாபுர ராஜ்யத்தின் மீது சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியது. ராஜாவில் ஆர்வம் தூண்டப்பட்டது. மேலும் அவர் வைசம்பாயனரிடம் மகாபாரதத்தின் கதையை முழுவதுமாக விவரிக்க சொன்னார். ஜனமேயா, ஓ அருமையான பிராமணனே, குருக்களின் மகத்தான செயல்களை பற்றி நீங்கள் எனக்கு ஒரு சுருக்கமான விவரத்தை அளித்துள்ளீர்கள். ஆனால் நான் அதையெல்லாம் கேட்க விரும்புகிறேன். இந்த அற்புதமான வரலாற்றில் சிறப்பம்சங்களை கேட்டு நான் திருப்தி அடையவில்லை என்று கூறினார். வைசம்பாயனர் புன்னகைத்து தனது கதையை தொடங்கினார். இந்த பாரதம் சத்யவதியின் மகனான புகழ்பெற்ற ரிஷி வியாசாவால் இயற்றப்பட்ட ஒரு புனிதமான வரலாறு. இது 1,00,000 புனித சோகங்களின் தொகுப்பாகும். இது நமது ரட்சிப்புக்கான பாதையில் வழிநடத்தும். இந்த வரலாறு வேதங்களுக்கு சமமானது, புனிதமானது மற்றும் சிறந்தது. மேலும் இது ஆத்தம் மற்றும் காமம் பற்றிய பல பயனுள்ள போதனைகளை கொண்டுள்ளது. வைசம்பாயனர் பேசுகையில் ராஜாவின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. அவர் கேட்டார், துன்மார்க்க குருக்களின் கைகளில் பாண்டவர்கள் ஏன் துன்புறுத்தப்பட்டனர்? பீமன் தனது வலிமையான கைகளாலும் வலிமையாலும் தனது கோபத்தை ஏன் கட்டுப்படுத்தி கொண்டார்? வைசம்பாயனர் தொடர்ந்தார், மகாபாரதம் என்பது கடவுள்கள் மற்றும் அரச முனிவர்கள், பாவம் இல்லாத கேசவர், கடவுள்களின் கடவுளான மகாதேவர் மற்றும் பார்வதி தெய்வம் பற்றிய விவரங்களை முன்வைக்கும் ஒரு வரலாறு. இது கார்த்திகேயனின் பிறப்பு பற்றிய கதையை சொல்கிறது. அவர் பார்வதியுடன் மகாதேவருடன் இணைந்ததில் இருந்து தோன்றினார். மேலும் பல தாய்மார்களால் வளர்க்கப்பட்டார். வைசம்பாயனர் பிராமணர்கள் மற்றும் கயனைகளின் மகத்துவத்தை பற்றியும் இந்த புனித வரலாறு அனைத்து ஸ்ருதிகளின் தொகுப்பு பற்றியும் பேசும்போது மன்னர் கவனமாக கேட்டார். அவர் கூறினார், புனித சங்கலின் போது பிராமணர்களுக்கு இதை ஓதுபவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் தூய்மை அடைந்து பிரம்மாவுடன் ஒரு ஒற்றுமையை அடைகிறார். ஜனமேஜாயாவின் ஆர்வம் இப்போது முழுமையாக திருப்தி அடைந்தது. மேலும் அவர் வைசம்பாயனரிடம் தனது கதையை ஆர்வத்துடன் தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார். புத்திசாலி பிராமணர் புன்னகைத்து, ஓ மன்னரே, நான் அனைத்தையும் ஓதி காண்பிக்கிறேன். இந்த வரலாறு தர்மம், அர்த்தம் மற்றும் மோட்சத்தில் உயர்ந்த மற்றும் புனிதமான அறிவியல் என்று கூறினார். ஏவு செல்ல செல்ல வைசம்பாயனர் மகாபாரதத்தின் காவிய கதையை விவரிக்கத் தொடங்கினார். இது முடிக்க பல நாட்கள் ஆகும். ஞானமுள்ள பிராமணர் பாண்டவர்களை பற்றியும் அவர்களின் போராட்டங்களை பற்றியும் அவர்களின் இறுதி வெற்றியை பற்றியும் பேசும்போது மன்னர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். வைசம்பாயனர் தனது கதையை முடித்தபோது சூரியன் மறைந்து வெகு நாட்களாகிவிட்டன. ஜனமேஜா தான் கேள்விப்பட்ட அற்புதமான வரலாற்றை கண்டு ஆச்சரியமும் பிரமிப்பும் அடைந்தார். இந்த கதை தன்னுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை அறிந்த அவர் ரட்சிப்புக்கான பாதையில் தன்னை வழிநடத்தினார். அரசன் எழுந்தபோது இந்தியாவின் பண்டைய நிலத்தில் செடி ராஜ்யத்தை ஆட்சி செய்தவர் வாசு என்ற மன்னர் இருந்தார்.
அவர் ஒரு நியாயமான மற்றும் நல்லொழுக்கமுள்ள ஆட்சியாளராக இருந்தார். அவரது மக்களால் நேசிக்கப்பட்டார், ஆனால் வேட்டையாடுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் வயதாகும் போது அவர் உலகத்தை கைவிடத் தொடங்கினார். தனது ஆயுதங்களை கைவிட்டு ஒதுங்கிய பின்வாங்கலில் வசித்து வந்தார். அங்கு அவர் கடுமையான சிக்கனங்களை கடைபிடித்தார். இந்திரனால் வெளிநடத்தப்பட்ட தெய்வங்கள் வாசுவின் பக்தியை கவனித்து அவர் தனது தவத்தின் மூலம் தங்கள் தலைவராக மாற விரும்புகிறார் என்று நம்பி அவரை அணுகினர். அவர்கள் அவரிடம் மென்மையான தொனியில் பேசினர். அவரது துறவி நடைமுறைகளிலிருந்து அவரை திசை திருப்ப முயன்றனர். பூமியின் ஆண்டவரே, அவர்கள் நீங்கள் பூமியில் உள்ள நல்லொழுக்கத்தை பாதுகாக்க வேண்டும், ஏனென்றால் அது பதிலுக்கு பிரபஞ்சத்தை பாதுகாக்கும் என்று கூறினர். இந்திரனே வாசுவுக்கு நல்லொழுக்கத்தை பாதுகாத்தால் மரணத்துக்கு பிறகு பார்க்க பல புனிதமான பருதிகளால் வெகுமதி அளிக்கப்படுவார் என்று உறுதியளித்தார். இந்திரன் வாசுவுக்கு ஒரு படிக காரையும் வழங்கினார். அது அவரை ஒரு தெய்வீக உயிரினத்தைப் போல வானத்தின் வழியாக அழைத்து செல்ல முடியும். போரில் தீங்கு விளைவிப்பதிலிருந்து அவரை பாதுகாக்கும் மந்தாத தாமரை மலரை அவருக்கு வழங்கினார். மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் இந்திரனின் வழிபாட்டை தனது ராஜ்யம் முழுவதும் பரப்புவதாக உறுதியளித்தார். இந்திரனின் அறிவுரையின்படி வாசு சட்டா கடவுளை கௌரவிப்பதற்காக ஒரு மூங்கில் கம்பத்தை நட்டார். இது அனைத்து மன்னர்களும் பின்பற்றும் ஒரு பாரம்பரியத்தில் தொடக்கத்தை குறிக்கிறது. அவர் கம்பத்தை அமைத்தபோது அது தங்க துணி நறுமணங்கள், மாலைகள் மற்றும் ஆவரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. மேலும் கடவுள்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்திரனே வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு ஸ்வான் வடிவத்தில் தோன்றி வாசுவின் ராஜ்யத்தை செழிப்புடனும் வெற்றியுடனும் ஆசீர்வதித்தார். மன்னரின் மகன் மராராதர் மகரத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அதே நேரத்தில் அவரது மற்ற மகன்களான பிரஜாகா, குசம்பா, மாவேலா மற்றும் யாது ஆகியோருக்கு பல்வேறு மாகாணங்களின் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவர்கள் தங்கள் சொந்த ராஜ்யங்களையும் வம்சங்களையும் நிறுவினர். அவை அடுத்த தலைமுறைகளுக்கு நீடிக்கும். ஒரு நாள் வாசு இந்திரனின் பரிசுடன் படிக காரில் சவாரி செய்தார். வானத்தில் ஒரு தெய்வீக உயிரினத்தைப் போல ஓடிக்கொண்டிருந்தார். அவருடன் காந்தர்வர்களும் அப்சரர்களும் இருந்தனர். அவர்கள் அவரது நினைவாக பாடி நடனமாடினர். அவர் தனது ராஜ்யத்தின் மேல் பறந்தபோது காமத்தால் வெறித்தனமாக இருந்த கோலாலலா என்ற மலையை கண்டார். அது சுத்திமதி நதியை தாக்கியது. வாசு தனது காரால் மலையை தாக்கி நதியை அதன் பிடியிலிருந்து விடுவித்தார். வாசுவுக்கு நன்றி தெரிவித்த நதி அவருக்கு 2 வட்டை குழந்தைகளை பரிசாக வழங்கியது. மகன் அவருக்கு ஜெனரலிசிமோ ஆனார். அதே நேரத்தில் மகள் கிரிகா வாசுவையே திருமணம் செய்து கொண்ட ஆண்டுகள் கடந்தன. வாசுவின் ஞானமான ஆட்சியின் கீழ் அவரது ராஜ்யம் செழித்தது. இருப்பினும் ஒரு நாள் அவரது மூதாதையர்களிடமிருந்து அவர்களின் சத்தா வியாவிற்காக மானை வேட்டையாடுமாறு கோரிக்கை வந்தது. இல்ல பணியில் இருந்தபோது அவர் தனது மனைவி கிரிகாவை மறந்துவிட்டார். அவர் அப்போது கர்ப்பமாக இருந்தார். வேட்டையாடுவதற்கான ராஜாவில் ஆசை முறியடிக்கப்பட்டது. ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் சக்தி வாய்ந்த மன்னரான தனமேதையா ஞானமுள்ள பிராமணரான வைசம்பாயனரிடம் திரும்பி பூமியில் பிறந்த அந்த தெய்வீக வீரர்களான மகாராஷ்டிரர்களின் கதையை விவரிக்க சொன்னார். அவர்களின் பிறப்பு மற்றும் நோக்கத்தை சுற்றியுள்ள மர்மத்தால் ராஜாவில் ஆர்வம் தூண்டப்பட்டது. வைசம்பாயனர் தனது கதையை தொடங்கி புனிதமான மகேந்திர மலையின் மீது 21 ஆண்டு தவம் செய்த ஜமாத்தியின் மகன் பரசுராமாவை பற்றி பேசினார். இந்த நேரத்தில் பூமிக்கத்தீயர்களை இழந்துவிட்டது. மேலும் பிராமணர்கள் தங்கள் பிரம்மச்சரிய சபதங்களுடன் தங்கள் வளமான பருவத்தில் மட்டுமே க்ஷத்திரிய பெண்களுடன் திருமண உறவில் ஈடுபடுவார்கள். இந்த உறவுகளிலிருந்து பல சக்தி வாய்ந்த சத்திரியர்கள் பிறந்தனர். இது அவர்களின் உன்னதமான வம்சாவளியின் தொடர்ச்சியை உறுதி செய்தது. சத்திரிய இளம் செழித்தொங்கியது போல் மற்ற 4 பிரிவுகளும் செழித்தொங்கின. பிராமணர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை பக்தியுடன் பின்பற்றினர். மேலும் சமூகம் நல்லொழுக்கத்தால் நிர்வகிக்கப்பட்டது. ஆண்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை கட்டுப்பாட்டுடன் நடத்தினர். ஒருபோதும்
காமம் அல்லது பேராசைக்கு அடிபணியவில்லை. விலங்குகள் கூட தங்கள் இயல்பான உள்ளுணர்வுகளை கடைப்பிடித்தன. மேலும் பூமி மீண்டும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு புகலிடமாக மாறியது. இருப்பினும் காலங்கள் செல்ல செல்ல திதியின் சக்தி வாய்ந்த மதங்களான அசுரர்கள் பல்வேறு உயிரினங்களிடையே பேர்க்கத் தொடங்கினார்கள். குதிரைகள், ஒட்டகங்கள், எருமைகள், ராட்சசர்கள், யானைகள் மற்றும் மான்கள், இந்த வல்லமை மிக்க உயிரினங்கள் பெரும் வலிமையையும் ஆற்றவையும் கொண்டிருந்தன. அவற்றின் இருப்பு விரைவில் பூமியை மூழ்கடித்தது. பிராமணர்கள், க்ஷத்திரியர்கள், வைசியர்கள், சுத்ராக்கள் மற்றும் அவர்களின் தோவரங்களில் உள்ள பெரிய முனிவர்கள் உட்பட அனைத்து உயிரினங்களையும் அவர்கள் பயமுறுத்தினர். இந்த எடையால் சுமை சுமந்த பூமி பிரபஞ்சத்தின் படைப்பாளரான தெய்வீக பிரம்மனின் பாதுகாப்பை நாடியது. பூமியின் வேண்டுதல் அவருக்கு தெரியாது. அசுரர்களின் பிறப்பு மற்றும் உலகை ஆதிக்கம் செலுத்துவதற்கான அவர்களின் நோக்கத்தை அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். ஒரு இரக்கமுள்ள புன்னகையுடன் வானத்தில் வசிப்பவர்கள் அனைவரையும் கடவுள்கள், காந்தர்வர்கள், அப்சரர்கள் மற்றும் முனிவர்கள், பூமியில் க்ஷத்திரியர்கள், பிராமணர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்களாக பிறக்க கடவுள் நியமித்தார். அசுரர்களுடன் சண்டையிடுமாறு கட்டளையிட்டார். இதனால் பூமியின் சுமையை எளிதாக்கினார். இந்திரனின் தலைமையில் கடவுள்கள் இந்த உன்னதமான பணியை ஏற்றுக்கொண்டு அனைத்து எதிரிகளையும் கொண்டர நாராயணனிடம் வைகுண்டத்தில் சென்று அவரது வழிகாட்டுதலை தேடினர். தெய்வீக கடவுளின் ஆசீர்வாதத்துடன் அவர்கள் அசுரர்கள் முன்வைத்த சவால்களை எதிர்கொள்ள தயாராக பூமியில் இறங்கினர். கடவுள்களுக்கும் பேய்களுக்கும் இடையிலான மகத்தான போராட்டத்திற்கு மேடை அமைக்கப்பட்டது. உலகின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. வைசம்பாயனர் தனது கதையை முடித்தவுடன் ஜனமேஜய மிகுந்த கவனத்துடன் கேட்டார். காலத்தின் பரந்த விரிவாக்கத்தில் பிரபஞ்சம் அதன் மர்மங்களை வைசம்பாயனர் முனிவரிடம் வெளிப்படுத்தியது. அவர் பழைய கதைகளை ராஜாவிடம் விவரிப்பார். புனித முனிவர்களில் 6 பேர் பிராமணரின் ஆன்மீக மதங்களாக உயரமாக இருந்தன. மரிச்சி, அங்கிரா, அத்ரி, புலஸ்தியா, புலரா மற்றும் கிராது. இந்த பெரிய முனிவர்கள் அபரிவிதமான ஆற்றலாலும் அறிவாலும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். வேதங்களில் தேர்ச்சி பெற்று பரிபூரண அமைதியை பெற்றனர். அங்கிராவின் 3 மகன்களான வரஸ்பதி, உதச்ச மற்றும் சம்மத்தா ஆகியோர் தங்கள் அசைக்க முடியாத சபதங்கள் மற்றும் அசைக்க முடியாத தன்மைக்கு புகழ்பெற்றவர்கள். அத்தின் ஏராளமான சந்ததிகள் அனைவரும் புனித நூல்களை நன்கு அறிந்தவர்கள். துறவி வெற்றியை பெற்றனர், மேலும் அமைதியை வெளிப்படுத்தினர். புலஸ்தியரின் குழந்தைகளான ராட்சசர்கள், குரங்குகள், கிண்ணறர்கள் மற்றும் யட்சர்கள் பூமியில் சுற்றித் திரிந்தனர். அதே நேரத்தில் புலராவின் மகன்களான சலபாக்கள், சிங்கன்கள், கிம்புருஷாக்கள், புலிகள், கரடிகள் மற்றும் ஓநாய்கள் காடுகளில் வாழ்ந்தனர். கிராத்துவின் புனித சந்ததியினர் சத்தியத்திற்கும் சபதங்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட வில்கிலியர்கள். அவர்கள் சூரியனின் வான பயணத்தில் அவருடன் சென்றனர். பிராமணரில் வலது கால்விரலில் இருந்து புகழ்பெற்ற ரிஷி தச்சா வெளிப்பட்டார். அதே நேரத்தில் அவரது மனைவி இடது கால்விரலில் இருந்து பிறந்தார். 50 குற்றமற்ற மருள்களை பெற்றெடுத்தார். தச்சா தனது சொந்த மகன்கள் இல்லாமல் அவர்களை தனது புத்திரிகர்களாக மாற்றினார். இதனால் அவரின் குழந்தைகள் அவருக்கும் அவரின் கணவர்களுக்கும் சொந்தமானவர்கள். தச்சன் கர்மத்திற்கு 10 மலல்களை வழங்கினார். கீர்த்தி, நச்சினி, திருத்தி, மேதா, புஷ்டிசிரதா, பிரியா, புத்தி, ஏத்த மற்றும் மாலி தர்மத்தின் இந்த மனைவிகள் பிரபஞ்சத்தில் நல்லிணக்கத்தை பெறுவதற்காக தன்னிறைவு பெற்றவரால் நியமிக்கப்பட்டனர். சந்திரன் தச்சலிடமிருந்து 27 மருகளை பெற்றார். அவர்கள் நட்சத்திரங்கள் மற்றும் யோகிலிகளாக மாறினர். நேரத்தை வழிநடத்தி உலகின் பொக்கில் உதவுகிறார்கள். பிரம்மனின் மற்றொரு மகனான மனுவுக்கு பிரஜாபதி என்ற குழந்தை பிறந்தது. அவருக்கு தாரா, துருவா, சோமா, அரா, அனிலா, அனல, பெட்ரிசா மற்றும் பிரபாசா என்ற 8 மகன்கள் வாஸ் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களுள் தாரா மற்றும் துருவா ஆகியோர் துந்தாவிடமிருந்து பிறந்தனர். அதே நேரத்தில் சந்திரமா, சோமா மற்றும் சுவாசனா, அனிலா புத்திசாலித்தனமான சுவாசத்திலிருந்து
தோன்றின துருவரின் மகன் காலன். காலம் உலகங்களை அழிப்பவன். சோமரின் சந்ததி பர்ச்சாஸ் 3 மகன்களை பெற்றெடுத்தார். சிரா, ரமணன் மற்றும் குமாரன் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் கிருத்திகா மற்றும் பிறரால் வளர்க்கப்பட்டார். கார்த்திகேயனுக்கு 3 சகோதரர்கள் இருந்தனர். சகா, விசாகா மற்றும் நைகமே அனிலாவின் மனைவி சிவா மனோதுவாவை பெற்றெடுத்தார். ஜனமேயா மன்னர். முன்னிலையில் வைசம்பாயனர். கடவுள்கள், தலவர்கள், காந்தவர்கள், ராட்சசர்கள், விலங்குகள், பாம்புகள், பறவைகள் மற்றும் பூமியில் வாழ்ந்த அனைத்து உயிரினங்களின் பிறப்பு மற்றும் செயல்களின் கதையை விவரிக்கத் தொடங்கினார். இந்த வான உயிரினங்கள் மனித வடிவங்களை எடுத்துக்கொள்ளும் போது அவர்களின் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ராஜாவில் ஆர்வம் தூண்டப்பட்டது. வீரமான தானாவான விப்தாச்சித்தியின் கதை சொல்வதன் மூலம் வைசம்பாயனர் தொடங்கினார். அவர் தசந்தா என்று அழைக்கப்பட்டார். மனிதர்களிடையே காளை இந்த சக்தி வாய்ந்த உயிரினம் திதியின் கருப்பையிலிருந்து பிறந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவரது வலிமை மற்றும் கொடூரத்திற்காக பிரபலமடையவில்லை. அவர் பேசும்போது வைசம்பாயனர் மனித வடிவங்களை எடுத்த மற்ற தானவர்களின் பெயர்களை தொடர்ந்து வெளிப்படுத்தினார். ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவமான பண்புகள் மற்றும் திறன்களை கொண்டிருந்தனர். திதியின் மற்றொரு மகனான இரண்யசிப்பு மனிதர்களிடையே சிசுவாலா என்று அழைக்கப்பட்டார். இந்த சக்தி வாய்ந்த மன்னர் தனது இதயத்தில் கடுமையான உறுதியுடன் பிறந்ததாக கூறப்படுகிறது. இது அவரை அறிந்த அனைவராலும் பயமுறுத்தியது. வைசம்பாயனர் சம்ததா சால்யாவாக மாறியது. அனுததா திட்டகியது. ஆனால் சிவி துருமா வடிவத்தை ஏற்றுக்கொண்டது பற்றிய கதைகளை விவரித்தார். அவர் தொடர்ந்து பேசுகையில் வைசம்பாயனர் மற்ற தனவர்களை பற்றி பேசினார். ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவமான பண்புகளை கொண்டிருந்தனர். அயசீரா, அஸ்வாசீரா, ஐஜன்கு, ககனமுதன் மற்றும் வேகவர் ஆகியோர் கேகாயாவில் அகத வம்சாவளியில் பிறந்தனர். அங்கு அவர்கள் தங்கள் சொந்த உரிமையில் சிறந்த மன்னர்களாக மாறினர். தனது மகத்தான சாதனைகளுக்கு பெயர் பெற்ற வலிமையான கேதும அச்சமுட்டும் நற்பெயரை கொண்ட ராஜாவான அமிவில்லர்களின் வடிவத்தை எடுத்தார். அசுர ஸ்வர்பனு உபசேனா மன்னராக மாறியதாக கூறப்படுகிறது. அவரது கடுமையான செயல்கள் அவரை அறிந்த அனைவராலும் பிரமிப்புடன் கிசுகிசுக்கப்பட்டன. மற்றொரு தனவா அஸ்வா அசோகனாக மாறினார். அவரது ஒப்பிட முடியாத துணிச்சல் மற்றும் வலிமைக்கு பெயர் பெற்ற ஒரு போர்வீரர் மன்னர். அவரது இளைய சகோதரர் அஸ்வபதி மற்றொரு சக்தி வாய்ந்த மன்னரான ஆதித்யாவின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டார். வைசம்பாயனர் திரிகபெஜனாக மாறிய விருஷவர்வன் சல்வா வடிவத்தை எடுத்த அழகா மோசமானனாக மாறிய அஸ்வர்திவா ஆகியோரின் கதைகளை நினைவு கூர்ந்தார். தனது சிறந்த புத்திசாலித்தனம் மற்றும் சாதனைகளுக்கு பெயர் பெற்ற சுஷ்மா நாடு முழுவதும் புகழ்பெற்ற ஞானம் கொண்ட மன்னரான விரரத்ததர் ஆனார். அவர் பேசுகையில் வைசம்பாயனர் மேலும் பல தனவர்களையும் அவர்களின் மனித சகாக்களையும் பெயரிட்டார். கரக் சுவாவுவாக மாறுகிறார். நிச்சும்பா தேவதீபாவாக மாறுகிறார். சரபா பரவ வடிவத்தை எடுக்கிறார். கிராத பர்வதையராக மாறுகிறார். சலவா வழிகாக்களின் நிலத்தில் பிரகலாதராக மாறுகிறார்கள். தன்னை சுற்றி கூடியிருந்த மரியாதைக்குரிய முனிவர்களின் முன்னிலையில் குருக்களின் கதையை தொடருமாறு மன்னர் ஜனமேதியா வைசம்பாயனரிடம் கேட்டுக்கொண்டார். கடவுள்கள் மற்றும் பேய்களின் தெய்வீக அவதாரங்களை பற்றி அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் தனது சொந்த அரசவம்சாவளியின் கதையை அதன் தொடக்கத்திலிருந்தே தெரிந்து கொள்ள விரும்பினார். தனது எல்லையற்ற ஆற்றலுக்கும் பூமியில் அசைக்க முடியாத பாதுகாப்புக்கும் புகழ்பெற்ற மன்னரான பௌரவ வம்சத்தை நிறுவிய துஷ்வந்தாவை பற்றி பேசுவதன் மூலம் வைசம்பாயனர் தொடங்கினார். அவரது ஆதிக்கம் உலகில் 1/4 பகுதி வரை விரிவடைந்தது. கடல்களுக்குள் பல்வேறு பருதிரலை உள்ளடக்கியது மற்றும் மேச்சர்களின் நிலங்கள் வரை விரிவடைந்தது. அவரது ஆட்சியின் கீழ் நிலமே ஏராளமான விளைச்சல்களை விளைவித்தது.
மண்ணின் உழவர்கள் அல்லது சுரங்கங்களில் தொழிலாளர்களின் தேவையை நீக்கிய துவசமாயினர். துஸ்வந்தாவில் ஆட்சியை விவரித்தபடி முனிவர்களின் கூட்டம் அமைதி மற்றும் செழிப்பின் கடந்த காலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கலப்பு சாதியை சேர்ந்த ஆண்கள் இல்லை, திருடர்கள் இல்லை, பஞ்சம் இல்லை, நோய் இல்லை. சமூகத்தின் 4 வரிசைகள் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் தங்கள் கடமைகளை மகிழ்ச்சியுடனும் அர்ப்பணிப்புடனும் செய்தனர். தங்கள் செயல்களிலிருந்து தனிப்பட்ட ஆதாயத்தை ஒருபோதும் நாடவில்லை. துஸ்வந்தாவின் குடிமக்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தனர், பயத்திலிருந்து விடுபட்டனர். ஏனெனில் ராஜாவின் இரக்கமுள்ள ஆட்சி அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்தது. விசம்பாயனர் துஸ்வந்தாவின் ராஜ்யத்தை பற்றிய ஒரு தெளிவான படத்தை தொடர்ந்து வரைந்தார். அங்கு பதேலியா இந்திரன் சரியான நேரத்தில் மழை பொழிந்தார். வயல்கள் நறுமணப் பயிர்களை உற்பத்தி செய்தன. பூமி அனைத்து வகையான செல்வங்களாலும் விலங்குகளாலும் நிரம்பி வழிந்தது. அதே நேரத்தில் பிராமணர்கள் தங்கள் கடமைகளில் உறுதியாக இருந்தனர். சத்தியத்தையும் நல்லொழுக்கத்தையும் நிலைநிறுத்தினர். இளமையான மன்னர் தனது ராஜ்யத்தின் நல்லொழுக்கங்களை உருவகப்படுத்தினார். துஸ்வந்தாவில் உடல் அமைப்பு ஒரு இடிமுழக்கம் போல சரிப்புத்தன்மையற்றது. தனது கைகளில் உள்ள பிரமாண்டமான மலை மந்தராவையும் கூட ஆதரிக்கும் திறன் கொண்டது. அவர் 4 வகையான சண்டைகளில் தேர்ச்சி பெற்றவர். அதை தூரத்திலிருந்து வீசுவது, நெருக்கமான வரம்பில் அடிப்பது, பல எதிரிகளுக்கு இடையில் சுழற்றுவது மற்றும் அவருக்கு முன் ஓட்டுவது. அனைத்து வகையான ஆயுதங்களையும் யானைகள் மற்றும் குதிரைகளை சவாரி செய்வதில் அவரது திறமை ஒப்பிட முடியாதது. விசமாயனின் வார்த்தைகள் துஸ்வந்தாவின் உருவத்தை உருவகப்படுத்திய போது அவரது கம்பீரமான பிரசன்னத்தால் சபை அதிர்ச்சி அடைந்தது. ராஜாவின் வலிமை விசுவுக்கு போட்டியாக இருந்தது. அதே நேரத்தில் அவரது பிரகாசமானது சூரிய கடவுளின் பிரகாசத்தைப் போல பிரகாசித்தது. அவரது ஈர்ப்பு கடலைப் போல எல்லையற்றது. அவரது பொறுமை பூமியைப் போலவே இருந்தது. மன்னரின் குடிமக்கள் அவரை வணங்கினர். மேலும் அவர் மென்மையான ஆனால் உறுதியான கையால் ஆட்சி செய்தார். அவர்களின் திருப்தியை உறுதிப்படுத்தினார். துஸ்வந்தாவில் ஆட்சியின் கதை கேட்பவர்களிடையே ஒரு ஏக்க உணர்வை எழுப்பியது. அத்தகைய பொற்காலத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் ஏங்கினர். அங்கு நிலம் வளமாக இருந்தது. மக்கள் நல்லொழுக்கமுள்ளவர்களாக இருந்தனர். அமைதி மேலாதிக்கம் செலுத்தியது. மனிதர்களிடையே சிங்கமாக விளங்கும் துஸ்வந்தா மன்னர் தனது வலிமையான படையை வனப்பகுதியின் மேற்பகுதிக்குள் அழைத்துச் சென்றபோது சூரியன் காட்டில் விழுந்தது. வீரர்களின் இடிமுழக்கம், மங்கலான சங்கீதங்கள் மற்றும் கிரம்சின் இரைச்சல் ஆகியவற்றால் காற்று நிரம்பியது. மரங்கள் வழியாக எதிரொலிக்கும் ஒரு காது கேளாத கொந்தளிப்பை உருவாக்கியது. 100கணக்கான குதிரைகளும் யானைகளும் ராஜாவுடன் சென்றன. சூரிய ஒளியில் தங்கள் காசல்களை ஒளிர செய்து தங்கள் இலக்கை நோக்கி அணிவகுத்து சென்ற நடுவங்காட்டில் ஆழமாக நுழைந்தபோது அழகான பெண்கள் தங்கள் பிரமாண்டமான மாளிகைகளில் மாடிகளில் இருந்து கீழே பார்த்தனர். அவர்களின் கண்கள் மன்னர் துஸ்வந்தாவின் கம்பீரமான உருவத்தை நோக்கி நின்றன. அவர்கள் அவரது துணிச்சலையும் வலிமையையும் கண்டு ஆச்சரியப்பட்டனர். அவரை எதிரிகளின் கொலையாளியும் இடிமுழக்கத்தின் சுழற்பந்து வீச்சாளருமான சத்ராவுடன் ஒப்பிட்டனர். போற்றுதலுடனும் பாசத்துடனும் அவர்கள் ராஜாவின் அலை மீது மலர்களை பொழிந்தனர். இது அவரது இதயத்தை மிகுந்த மகிழ்ச்சியால் நிரப்பியது. அவர்களுக்கு பின்னால் ஒலித்த பிராமணர்களின் ஆசீர்வாதங்களுடன் போரில் தனது திறமை நிரூபிக்க ஆர்வமாக இருந்த மன்னர் துஸ்வந்தா தனது படையை காட்டுக்குள் அழைத்து சென்றார். அவர் தனது ரதத்தில் சவாரி செய்தபோது அதன் சக்கரங்கள் பூமியை ஒழுக்கி வானத்தின் வழியாக எதிரொலித்தன. மன்னர் தனக்கு முன்னால் இருந்த பரந்த வனப்பகுதியை பார்த்தார். உயரமான மரங்கள் மேலே இருந்தன. அவற்றின் இலைகள் மெல்லிய காற்றில் சுழன்று கொண்டிருந்தன. காட்டின் தரை சீரற்ற நிலப்பரப்புக்கும் சிதறிய பாறைகளுக்கும் வழிவகுத்தது. விவா, ஆர்கா, காகரா, கபித்தா மற்றும் தவா போன்ற மலர்களின் வாசனையால் காற்று அடர்த்தியாக இருந்தது. ஆனால் ராஜாவின் கவனம் கையில் உள்ள பணியில் கவனம் செலுத்தியது. அவரது இராணுவம் அவரை சுற்றி பரவியது. பல்லுகளுக்கு ஆயுதம் ஏந்திய போர்வீரர்களின் கடல் அவர்கள் காட்டில் வேட்டையாடும் போது மன்னர் துஸ்வந்தா தாக்குதலை வழிநடத்தினார்.
புலிகளையும் பிற மிருகங்களையும் எளிதில் வீழ்த்தும்போது அவரது அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பாய்ந்தன. ஒரு காலத்தில் அமைதியார் இருந்த இப்போது ஒரு போர்க்கமாக இருந்தது. எங்கள் சத்தம் மற்றும் கத்தத்தின் வாசனை காற்று நம்பியது. ராஜாவின் போர் வீரர்கள் துல்லியமாக நகர்ந்தனர். அவர்களின் வாள்கள் உயர்ந்து ஆபத்தான தாளத்தில் விழுந்தன. அவர்கள் வனப்பகுதியின் குடிமக்களை வெட்டி கொண்டனர். யானைகள் கூட சக்தி வாய்ந்த உயிரினங்களால் கூட ராஜாவின் இராணுவத்தின் தாக்குதலை தாங்க முடியவில்லை. போர் தீதமடைந்தபோது சிங்கங்கள் காட்டை விட்டு வெளியேறத் தொடங்கின. தங்கள் நிலப்பரப்பை உரிமை கோர வந்த போர்வீரர்களிடமிருந்து பீதியுடன் தப்பி ஓடின. தலைவர்கள் இல்லாத மற்றும் பயந்த விலங்குகளின் மந்தைகள் எல்லா திசைகளிலும் சிதறிக் கிடந்தன. அவற்றில் அழுகுரல்கள் மரங்களில் எதிரொலித்தன. அவை வறண்ட ஆற்று படுகைகளில் தடுமாறி தங்கள் தாரத்தை தணிக்க முடியாமல் சோர்வடைந்த ராஜாவின் இராணுவம் போரின் கொள்ளைக்கு விருங்களித்தது. விழுந்த மிருகங்களை தங்கள் கைகளால் எரியும் நெருப்பின் மீது வருத்தது. வலி மற்றும் பயத்தால் வெறித்தனமான வலிமையான யானைகள் வெறித்தனமாக தப்பி ஓடின. போர்வீரர்களை தங்கள் காலடியில் மிதித்தன. இறுதியில் காடு வறண்டு கிடந்தது. அதன் குடியிருப்பாளர்கள் அமைதியாக மறைந்தனர். பாலைவன சமவெளியின் கடுமையான வெப்பத்தில் மன்னர் டெனமேயாவும் அவரது ஆதரவாளர்களும் வேட்டையில் இருந்து சோர்வாகவும் வறண்டதாகவும் வெளியே வந்தனர். அவர்கள் முன்னோக்கி நடந்து செல்லும்போது அவர்களின் அடிச்சுவடுகள் வறண்ட நிலப்பரப்பில் எதிரொலித்தன. ஓய்வு தேடின. ராஜாவின் கண்கள் அடிவானத்தை ஆராய்ந்தன. தங்கள் தாகத்தை தணிக்கவும் தங்கள் ஆவிகளை புதுப்பிக்கவும் ஒரு சோலைக்காக எங்கள் அவர்கள் பாலைவனத்தை கடந்து செல்லும்போது வறண்ட நிலப்பரப்பின் மத்தியில் ஒரு இரத்தில கல் போல் ஒரு பசுமையான காடு தோன்றியது. மரங்களின் கிளைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. நறுமணமுள்ள பூக்களை ராஜாவின் தலை மீது மழை பொழிந்தன. காட்டித்தரை மென்மையான மரகத புல் கொண்டு தரை விரிப்பு செய்யப்பட்டது. மேலும் காற்று சேவுகள் கொண்ட கோரிஸ்டல்களின் இனிமையான மெல்லிசைகளால் அதிர்வுற்று வன்கோகிலா மற்றும் சுருண்ட சிராலா ஒவ்வொரு மரமும் பூக்களின் கொத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டதாக தோன்றியது. ஒவ்வொன்றும் சூரிய ஒளியில் நடனமாடும் துடிப்பான நிழலின மூச்சடைக்க வைக்கும். சரணாலயத்தை பார்த்த மன்னரின் கண்கள் விரிந்தன. மரங்களின் கிளைகள் ஒன்றோடொன்று பிணைந்து மேலே ஒரு விதானத்தை உருவாக்கின. அதே நேரத்தில் ஏனிக்கள் சுற்றி திரிந்தன, இணக்கமாக கூச்சலிட்டன. கிளைகளில் அமர்ந்திருந்த வார்த்தர்களின் பாடல்களால் காற்று உயிருடன் இருந்தது. அவற்றின் இனிமையான குரல்கள் பூக்களைப் போல பின்னி பிழைந்தன. காடு அழகு மற்றும் அதிசயத்தின் நூல்களால் நெய்யப்பட்ட ஒரு திரைச்சீலை. அவர்கள் இந்த மந்தமான சாம்ராஜ்யத்திற்குள் ஆழமாக ஊடுருவிய போது ராஜாவின் குழு துறவீரலின் புகலிடத்திற்கு வந்தது. அமைதியின் கலங்கரை விளக்கத்தைப் போல பிரகாசிக்கும் ஒரு புகலிடமாகும். புனித நெருப்பு அதன் எல்லைக்குள் எரிந்து அமைதியான சுற்றுப்புறத்தின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை ஏற்படுத்தியது. அதை சுற்றியுள்ள மரங்கள் உயரமாறி இருந்தன. அவற்றின் திறந்துகள் வலுவாகவும் உறுதியாகவும் இருந்தன. அதே நேரத்தில் தரையில் தரை விரிப்பு பூக்கள் மென்மையான தங்க நிறத்தை உருவாக்கில் இயற்கையின் பிரகாசத்தின் சாராம்சத்தை உள்ளடக்கியதாக தோன்றிய இந்த சரணாலயத்தை பார்த்த மன்னரின் இதயம் போற்றுதலால் பெருகியது. அதன் எல்லைக்குள் ஏராளமான யோதிகள், வழங்கிலியர்கள் மற்றும் பிற முனிகள் அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவர்களின் முகங்கள் உள் ஒளியால் பிரகாசிக்கின்றன. பூக்களின் எளிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. கரையில் தண்ணீரின் மென்மையான தட்டுதல் ஒரு எளிமையான மெல்லிசையை உருவாக்கியது. இந்த புகலிடத்திற்கு அப்பால் மற்றொரு சாம்ராஜ்யம் இருந்தது. பிரமனின் பிராந்தியத்தைப் போலவே பிரகாசிக்கும் ஒரு புகலிடம். இங்கே மன்னர் பல்வேறு வகையான முனிவர்களை எதிர்கொண்டார். ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை பின்தொடர்ந்தனர். சிலர் இப்பாடல்களை துல்லியமாக உச்சரித்தனர். மற்றவர்கள் சமன் பாடல்களை சரியான இசையுடன் பாடினர். இந்த புனித மெல்லிசைகளின் இணக்கமான விகாரங்களுடன் காற்று எதிரொலித்தது. அமைதி மற்றும் சிந்தனையின் சூழ்நிலையை உருவாக்கியது. இந்த புனிதமான இடத்தின் வழியாக மன்னர் அலைந்து திரிந்த போது பல்வேறு கலைகளில்
திறமையான பிராமணர்களை அவர் எதிர்கொண்ட அதியாக தளங்களை உருவாக்குவது முதல் தர்க்கம் மற்றும் மன அறிவியலின் நுணுக்கங்கள் வரை சிலர் வானியலில் நிபுணர்களாக இருந்தனர். மற்றவர்கள் பொருளின் பண்புகள் மற்றும் சடங்குகளின் பலன்களை பற்றி ஆழமான புரிதலை கொண்டிருந்தனர். ராஜாவின் காதுகள் ஒலிகளின் இசைக்குழுவுடன் நடத்தப்பட்டன, ஒவ்வொன்றும் வாழ்ந்த பரந்த அறிவு மற்றும் ஞானத்திற்கு ஒரு சான்றாகும். ஒரு அடர்ந்த காட்டில் மன்னர் துஷ்வந்தா தனியாக அலைந்து திரிந்தார். அவரது குடும்பத்தினர் அவரை ஆசிரமத்தின் நுழைவாயிலே விட்டு விட்டனர். அவர் சத்தமாக "என்னவோ இங்கே யார்?" என்று அழைத்தார். ஆனால் பதிலில் ஒரு எதிரொலி மட்டுமே கிடைத்தது. திடீரென்று ஒரு அழகானதன் ஒரு குழவியின் மகளைப் போல உடையணிந்து வசிப்பிடத்திலிருந்து வெளியே வந்து ராஜாவை மரியாதையுடன் வரவேற்ற பெண் சகுந்தலா துஷ்வந்தாவுக்கு ஒரு இருக்கை, அவரது கால்களை கழுவ தண்ணீர் மற்றும் ஹட்யா ஆகியவற்றை வழங்குவதன் மூலம் உரிய மரியாதையை காட்டினார். அவர் ராஜாவின் ஆரோக்கியம் மற்றும் அமைதி பற்றி விசாரித்தார். அவரை வணங்கினார். அவரது கட்டளைகளை கேட்டார். சகுந்தலாவின் தந்தையான புகழ் பெற்ற ரிஷி கன்வா இருக்கும் இடம் குறித்து துஷ்வந்தா விசாரித்தார். தனது தந்தை பழம் எடுக்க சென்றதாகவும், ஆனால் விரைவில் திரும்பி வருவார் என்றும் சகுந்தலா பதிலளித்தார். மன்னர் சகுந்தலாவின் அழகு, சமச்சு மற்றும் இளமை ஆகியவற்றை பார்த்தார். மேலும் அவரது இதயம் அவரது அழகை கொள்ளையடித்தது. அவரது அடையாளம், அவரது தந்தை மற்றும் அவர் எப்படி காட்டிற்கு வந்தார் என்று கேட்டார். சகுந்தலா இனிமையாக புன்னகைத்து தன்னை ரிஷி கன்வாவின் மகள் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். துஷ்வந்தாவின் ஆர்வம் அதிகரித்தது. மேலும் அவர் சகுந்தலாவின் பிறப்பை பற்றி மேலும் விசாரித்தார். அவர் தனது கடந்த காலத்திலிருந்து ஒரு கதையை சொல்லத் தொடங்கினார். சகுந்தலாவின் கூற்றுப்படி அவர்களின் தந்தை ரிஷி கன்வாவை ஒரு முறை மற்றொரு சக்தி வாய்ந்த முனிவரான விஸ்வாமித்திரர் அணுகினார். அவர் தனது பிறப்பின் ரகசியத்தை அறிய முயன்றார். கன்வாவின் தவம் கடவுள்களின் ராஜாவாக இந்திரனின் நிலையை அச்சுறுத்தும் என்று விஸ்வாமித்திரர் கவலைப்பட்டார். இந்திரன் தனது சிம்மாசனத்திற்கு அஞ்சு விஸ்வாமித்ராவை அவரது தவத்திலிருந்து விலக்க தூண்டுவதற்காக ஒரு தெய்வீக அப்சரர்களும் புகழ்பெற்ற அழகியமான மேனகாவை வரவழைத்தார். மேனகா முதலில் தயங்கினார். விஸ்வாமித்ராவின் குறுகிய மனப்பான்மை மற்றும் சக்தி வாய்ந்தவர் என்ற நற்பெயரை அறிந்திருந்தார். இருப்பினும் முனிவரை எச்சரிக்கையுடன் அணுகும்படி இந்திரன் கட்டளையிட்டார். விஸ்வாமித்திரர் ஒரு நதியை உருவாக்கியது. அவர் ஒரு க்ஷத்திரியனிலிருந்து ஒரு பிராமணனாக மாறியது. அவரது தந்தையால் சபிக்கப்பட்ட மாதங்காவை பாதுகாத்தது உள்ளிட்ட அவரது எண்ணற்ற சாதனைகளை மேனகா நினைவு கூர்ந்தார். அத்தகைய சக்தி வாய்ந்த நபரை அணுகுவதில் அவர் பயத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் இந்திரனின் கட்டளையின் கீழ் அவ்வாறு செய்ய ஒப்புக்கொண்டார். மேனகா இந்திரனுடன் ஒரு திட்டத்தை உருவாக்கி காற்றின் கடவுளான மாரதை அவர் விஸ்வாமித்திரருக்கு முன் விளையாடும் போது தனது ஆடையை திருடும்படி கேட்டுக்கொண்டார். மேலும் அன்பின் கடவுளான மன்னதாவும் அவரது முயற்சியில் உதவ வேண்டும். இந்த திட்டங்களுடன் மேனகா விஸ்வாமித்திராவை அவரது தவத்திலிருந்து விலக்க தூண்டத் தொடங்கினார். சகுந்தலா தனது கதையை முடித்தபோது துஷ்வந்தாவின் ஆர்வம் இன்னும் திருப்தி அடையவில்லை. கன்வாவின் மகளாக அவள் எப்படி பிறந்தால் என்பது பற்றிய கூடுதல் தகவலுக்காக அவர் அவளை அழுத்தினார். ஒரு புனிதமான ஓய்வு விடுதியின் அமைதியான சூழலில் தனது தவத்தின் மீது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் புகழ்பெற்ற முனிவரான விஸ்வாமித்திரர் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்தார். அவரது சிக்கனங்கள் அவரை அனைத்து உலக பிணைப்புகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தின. இப்போது அவர் தெய்வீகத்திற்கான ஒரு பாத்திரமாக இருந்தார். இங்குதான் மேனகா என்ற தெய்வீக நிம்பாரை சந்தித்தார். அவளுடைய அழகு பிரகாசமான சந்திரனை போல பிரகாசித்தது. அவளுடைய இருப்பு கோடை காற்றைப் போல மென்மையாக இருந்தது. அவள் விஸ்வாமித்ராவுக்கு முன் விளையாட்டுத்தனமாக விளையாடத் தொடங்கிய போது காற்றின் கடவுளான மறு அவளைச் சுற்றி நடனமாடிய மென்மையான ஆடைகளை மேகத்தில் புத்திசாலித்தனம் போல திருடியபடி உள்ளே நுழைந்தார். மேனகாவின் கன்னங்கள் வெறித்தனமாக தனது ஆடையை மீட்டெடுக்க முயன்றபோது அவளுடைய அசைவுகள் அவளுடைய உள்ளார்ந்த அடக்கத்திற்கு ஒரு சான்றாகும். விஸ்வாமித்ராவின் கண்கள் ஒரு உள் நெருப்பால் எரியும் இந்த காட்சியை பார்த்து நிம்பின் குறைபாடற்ற அம்சங்கள் மற்றும் கலங்கமற்ற அழகைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அவர் மேனகாவில் வடிவத்தை பார்த்தபோது இப்போது அதன் மறைப்பிலிருந்து விலகிவிட்டார். விஸ்வாமித்ரா ஆசையின் கிளர்ச்சியை உணர்ந்தார். அவர் தன்னுடன் சிறுமால் அவளை அழைத்தார். அவள் ஒரு மென்மையான புன்னகையுடன் அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு
அவர்கள் ஒருவருக்கொருவர் நிறுவனத்தில் ஈடுபட்டதால் தங்கள் பரஸ்பர இருப்பின் பேரின்பத்தில் இறந்தனர். காலம் ஒரு விரைவான கலவை போல கழிந்தது. விரைவில் மேனகா குழந்தையுடன் தன்னை கண்டார். அவள் கற்பம் முன்னேறும்போது மாலினி ஆற்றில் கரையில் ஆறுதல் தேடினார். இது இமாவத்தின் கம்பீரமான மலைகளால் சூழப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக மெதுவாக பாய்ந்தது. இங்குதான் அவள் ஒரு மகளை பெற்றெடுத்தாள். புதிதாக பிறந்த குழந்தையை ஆற்றங்கையில் விட்டு சென்றாள் விரி. அதைப் போலவே குழந்தை வனப்பகுதிக்குள் காயமின்றி கிடந்தது. ஒரு கழுகுகளின் குழுவால் பாதுகாக்கப்பட்டது. அவர்கள் அவளை தீங்கிலிருந்து பாதுகாக்க தங்களே எடுத்துக்கொண்டனர். காட்டில் சுற்றி திரிந்த ராட்சாசர்களும் மாமிச விலங்குகளும் குழந்தையை அணுகத் துணியவில்லை. அவளை சுற்றியுள்ள தெய்வீக இருப்பை உணர்வது போல் பக்தி நிறைந்த இதயம் உள்ள முனிவரான கல்வா ஆற்றங்கரையில் தனது குளியச் செய்யும் போது இந்த காட்சியை பார்த்தார். குழந்தையின் அமைதியான வடிவத்திற்கு அவர் ஈர்க்கப்பட்டார். கழுகுகளால் சூழப்பட்டார். அவருடைய பாதுகாவலர்களாக மாறின. இரக்கத்தால் நகர்த்தப்பட்ட கன்வா குழந்தையை தனது இறக்கையின் கீழ் அழைத்துச் சென்று அவளை மீண்டும் தனது பின்வாங்கலுக்கு அழைத்து வந்தார். அவர் குழந்தையை நெருக்கமாக வைத்திருக்கும் போது கன்வா 3 அந்தைகளை பற்றி பேசும் புனித நூல்களை பற்றி பிரதிபலித்தார். ஒருவரின் உடலை உருவாக்கியவர், வாழ்க்கையின் பாதுகாவலர் மற்றும் வாழ்வாதாரத்தை வளலுபவர். இந்த குழந்தை வனப்பகுதியில் உள்ள கழுகுகளால் வளர்க்கப்பட்டதை அவர் உணர்ந்தார். இதனால் அவருக்கு சகுந்தலா என்று பெயரிடப்பட்டது. பறவை பாதுகாக்கப்பட்டது. பலர் ஆண்டுகள் கழிந்தன. கன்வா சகுந்தலாவை தனது சொந்த மகளாக வளர்த்தார். அவள் தனது உண்மையான பெற்றோரை அறியாமல் ஒரு அழகான இளம் பெண்ணாக வளர்ந்தாள். துஷ்யந்த மன்னரால் அவர் பிறந்தது பற்றி கேட்டபோது சகுந்தலா நினைவு கூர்ந்தார். ஒரு பசுமையான கட்டில் ஒரு வம்சத்தை சேர்ந்த நீதிமானான ஆட்சியாளரான துஷ்யந்த மன்னர் தனது தன்னை கன்வ முனிவருடன் நாடு கடத்தப்பட்டு வாழ்ந்த சகுந்தலா என்ற அழகான பெண்ணை சந்தித்தார். மன்னர் உடனடியாக அவரது கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டார். மேலும் கந்தர்வ வடிவமான திருமணத்தின்படி அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார். இது விரிவான சபைகள் அல்லது பூசாரிகள் தேவையில்லாமல் 2 பெரியவர்களுக்கு இடையே ஒற்றுமையை அனுமதித்தது. இருப்பினும் தனது தந்தை விரைவில் ஒரு பரிசுடன் திரும்பி வருவார் என்பதை அறிந்த சகுந்தலா தயங்கினார். அவர் காத்திருக்கும் மன்னரை கேட்டுக்கொண்டார். ஆனால் துஷ்யந்தா வற்புறுத்தினார். அவர் தன்னை தனது தோழியாக விரும்புவதாகவும் அவர்களின் நினைப்பு தனக்கு மகிழ்ச்சியை தரும் என்றும் உறுதியளித்தார். வேதங்களை மேற்கோள் காட்டி திருமணத்தின் பல்வேறு வடிவங்களை அவர் விளக்கினார். மேலும் தன்னை போன்ற ஒரு சத்திரியருக்கு காந்தர்வ வடிவம் பொருத்தமானது என்று சகுந்தலாவுக்கு உறுதியளித்தார். சகுந்தலா ராஜாவின் வார்த்தைகளால் உறுதியாக நம்பி ஒரு நிபந்தனையின் பேரில் அவரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார். அவர்களின் நினைப்பிலிருந்து பிறந்த தனது மகள் அவரது வாரிசாக வெளிப்படுவார். துஷ்யந்தா உடனடியாக இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு தனது விருப்பத்தை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் சகுந்தலா ராஜாவை தனது கணவராக ஏற்றுக்கொண்டார். மேலும் அவர்கள் காந்தர்வ வடிவத்தின்படி சபதங்களை பரிமாறிக்கொண்டனர். மன்னர் புறப்பட்டவுடனேயே கன்வ முனிவர் அவர்களது வசிப்பிடத்திற்கு வந்து நடந்த சம்பவங்களை அறியாமல் இருந்தார். ஆனால் ஞானமுள்ள முனிவர் தனது ஆன்மீக நுண்ணறிவின் மூலம் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். துஷ்யந்தனுக்கும் சகுந்தலாவுக்கும் இடையிலான ஒற்றுமையைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். அவர்களின் மகள் ஒரு வலிமையான மற்றும் புகழ்பெற்ற மன்னராக இருப்பார் என்று தீர்க்க தரிசனம் கூறி அவர்களின் திருமணத்தை ஆசீர்வதித்தார். அவர் கடலை கைப்பற்றி வெல்ல முடியாத இராணுவத்தை கொண்டிருப்பார். சகுந்தலா தனது தந்தையிடம் சென்று மரியாதையுடன் தனது கால்களை கழுவி துஷ்யந்தாவின் அமைச்சர்கள் உட்பட பௌரவ மன்னர்களை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தனது கணவரின் நலனுக்காகவும் அவர்களின் எதிர்கால ராஜ்யத்திற்காகவும் சகுந்தலாவின் தன்னலமற்ற விருப்பத்தால் மகிழ்ச்சி அடைந்த கன்வ முனிவர் ஒப்புக்கொண்டார். அன்பும் நன்றியும் நிறைந்த இதயத்துடன் சகுந்தலா தனது தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றார். மேலும் ஞானமும் பக்தியும் நிறைந்த பாரம்பரியத்தை விட்டு சென்று ஞானமும் பக்தியும் கொண்ட ஞானி முனிவர் பிரிந்த சூரியன் காட்டின் மீது அஸ்தமிக்கும் போது சகுந்தலாவை தன்னுடன் அழைத்து சென்ற ஆர்வமாக இருந்த துஷ்யந்தா தனது படைகளுடன் தனது தலைநகருக்கு திரும்பினார். ஆனால் சகுந்தலாவுடனான அவரது ஒற்றுமை விதியால்
சோதிக்கப்படும் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. இது தொடர்ச்சியான சோதனைகளுக்கும் இன்னல்களுக்கும் வழிவகுத்தது. இது இறுதியில் அவர்களின் விதியை என்றென்றும்